சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடுறவங்கள பார்த்துருக்கோம். ஆனால் சரக்கில் ஊழல் செஞ்சுட்டு தள்ளாடுற ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒருத்தர் இருக்காரு நம்ம தமிழ்நாட்டில். செந்தில், புரியல, பாலாஜி, செந்தில் பாலாஜி. இப்போ புரிஞ்சிருக்கோம். இந்த செந்தில் அப்படின்னு சொல்லும்போது மரியாதை கொடுக்காத மாதிரி இருக்குல்ல, பாலாஜி அப்படின்னு சொல்லும்போதும் அது ஒரு மரியாதை இல்லாத மாதிரி இருக்குது. செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லும்போது ஒரு மரியாதை வந்துடுது. ஒரே பேர் தான், ஆனால் அதை பாதி பாதியாக சொல்லும்போது மரியாதை இல்லாத மாதிரி இருக்குல்ல. சரி, இந்த செந்தில் பாலாஜி தான் டெய்லி நம்ம திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து காலையில் 10:30 மணிக்கு, அதாவது அந்த போலீஸ்காரங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரத்தில் ஒரு கையெழுத்து, அப்புறம் சாயந்தரம் போலீஸ்காரங்க டீ சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு கையெழுத்து, இந்த மாதிரி 2 கையெழுத்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்தார் நம்ம செந்தில் பாலாஜி. எதுக்கு அப்படின்னா, இளையராஜா நம்ம தாவேகா எம்எல்ஏவை வந்து 35 லட்சம் கொடுத்து கட்சி தாவ வைக்கிறதுக்காக முயற்சியில் அந்த குதிரை பேரம்லாம் நடந்து, அதில் அந்த வழக்கில் தான் இவர் வந்து இப்போது முன்ஜாமீன் வாங்கி அப்பப்போ கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தார். அதாவது அந்த போலீஸ்காரங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற நேரத்துலையும் சாயந்தரம் டீ சாப்பிட்ற நேரத்துலையும் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரா. திடீர்னு பார்த்தா நேற்று செந்தில் பாலாஜியை காணோம். போலீஸ்காரங்க என்னையா இந்த மாலை காணோம், என்ன ஆச்சு அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கிறாங்க. சரி, ஏதோ உடல்நலக் குறைவாக இருக்கலாம், சாயந்தரம் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தா சாயந்தரமும் காணோம். அப்போ தான் டவுட்டு, என்னையா இந்த மாதிரி வந்து கரெக்டாக கையெழுத்து போடலன்னா அவருடைய முன்ஜாமீன் ரத்தாயிடுமே, இது செந்தில் பாலாஜிக்கும் தெரியுமே, என்ன காணோம் அப்படின்னா அவருடைய தம்பி வந்து இல்லைங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காருங்க, அசோக்குமார், செந்தில் பாலாஜியோடைய தம்பி, அவரும் கையெழுத்து போடணும், அவரும் 2 வேளை வந்து கையெழுத்து போடணும். இந்த அசோக்குமார் வந்து அண்ணன் உடம்பு சரியில்லாமல் இருக்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் விசாரித்து பார்த்தா இல்லை, செந்தில் பாலாஜி எங்கே இருக்காருன்னா நம்ம கபில் சிபில் இருக்கார் தெரியும் இல்லையா, கபில் சிபில் இந்தியாவின் மிக பிரபலமான அட்வொகேட், வக்கீல். ஒரு சிட்டிங்கே 50 லட்சம் 60 லட்சம்னு வாங்குறவர், வழக்குக்கு ஏற்ற மாதிரி கோடி கணக்கில் வாங்குறவர், அந்த கபில் சிபிலை பார்க்க போயிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. ஏன்னா இந்த வழக்கு வந்து இந்த குதிரை பேரம் வழக்கு மாதிரி கிடையாது. எந்த வழக்கு? டாஸ்மார்க் வழக்கில் இந்த அலாவுதீனும் 40 திருடர்களும் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜியும் அவரை சுற்றி இருந்த அவரை சார்ந்த அந்த 41 பேர் சம்மந்தப்பட்ட இடங்கள்லையும் லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ரைடு நடத்தினாங்க பாருங்க. அதில் நிறைய விஷயங்கள் மாட்டியிருக்குது. நிறைய விஷயங்கள்லாம் பல கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதாவது இந்த பனைமரம் இருக்கு இல்லையா, அந்த பனைமரத்தை பொறுத்த வரைக்கும் அதில் வேஸ்டேஜே கிடையாது, அது எல்லாமே பயன்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பனை மரமாக இருந்தாலும் சரி, அந்த ஓலையாக இருந்தாலும் சரி, கல் பதனி அப்படின்னு ஒரு பனைமரம் அப்படின்னும் போது அதில் எல்லாமே பயன்படும் இல்லையா. அதே மாதிரி தான் டாஸ்மாகில் லேபிள் பாட்டிலு மூடி அதுலேருந்து ஆரம்பித்து கடைசி கஸ்டமர் அதை வாங்கி சாப்பிட்றான் பாருங்க, அந்த சரக்கா வாங்கி சாப்பிட்றான் பாருங்க, அது வரைக்கும் இவங்க வந்து ஊழல் நடத்தியிருக்காங்க. அது வரைக்கும் இதில் லஞ்சம் பெருக்கெடுத்து ஓடி இருக்குது. ஒரு விஷயத்துலையும் லஞ்சம், பாட்டில் தயாரிக்கிறதுல லஞ்சம், லேபிளில் லஞ்சம், அங்கேருந்து கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டேஷனில் லஞ்சம், கடைசியாக வாங்கி குடிக்கிறவன் பாரு அப்படின்னு எந்த இடத்துலையும் இவங்க வந்து இந்த டாஸ்மாகில் எந்தெந்த இடத்துலலாம் லஞ்சம் அவங்களால வாங்க முடியுமோ அதை மொத்தமாக வாங்கி வச்சுருக்கிறாங்க. யார்? இந்த அலாவுதீனும் 40 திருடர்களும் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜியும் அவருடைய அந்த 41 கூட்டாளிகளும். அவரை சுற்றி ஒரு பெரிய ஒரு மாஃபியா கேங்கே இயங்கி இருக்குது. ஸோ இதில் மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கு அப்படின்றது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்றதுனாலேயே நம்ம செந்தில் பாலாஜி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது போடுற கையெழுத்தும் சாயந்தரம் டீ சாப்பிட்ற நேரத்தில் போடுற கையெழுத்தும் போடாமல் எஸ்கேப் ஆகி கபில் சிபிலை பார்த்து அவர் ஒரு வழக்கில் ஆஜராகிறாரு அப்படின்னா கோடி கணக்கில் கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் கைது மிஸ் ஆச்சுன்னா செந்தில் பாலாஜி நாளைக்கு வந்து கைது நடக்க வேண்டிய அந்த ஒரு தருணத்தில் இருக்கும்போது கபில் சிபில் அவரை காப்பாற்றிடுறார். முன்ஜாமீன் கிடைச்சிடுது. செந்தில் பாலாஜிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்த அந்த ஜாமீன் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருது. விசாரணைக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் செந்தில் பாலாஜி கொடுக்கணும், ஆனால் அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. குதிரை பேர வழக்கில் வந்து ஜாமீன் கிடச்சி அதில் காலையில் 10:30 மணிக்கும் சாயந்தரம் 5:30 மணிக்கும் ட்ரிப்ளிகன் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ இந்த வழக்கில், இந்த டாஸ்மார்க் வழக்கிலையும் இவருக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு. ஆனால் அதுக்கும் கண்டிப்பாக கையெழுத்து போடணும். அது வந்து ஒருவேளை மத்தியானம் 1:30 மணிக்கும் நைட்டு 7 மணிக்குமா இருந்ததுன்னா அப்புறம் ட்ரிப்ளிகன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று எடுத்து தங்க வேண்டியதான் செந்தில் பாலாஜி. ஏன்னா அப்பப்போ கையெழுத்து போடுறதுக்கு போயிட்டு வந்துருக்கான் நான் பாருங்கள். ரூம்லேருந்து நேராக இறங்கி காலையில் டிஃபன் ஓகே, மத்தியானம் லஞ்சு ஓகே, அடுத்தது சாயந்தரம் டீ ஓகே, நைட்டு டின்னர் ஓகே அப்படின்னு ஓடணுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் டக்குன்னு போய் கையெழுத்து போட்டுட்டு வந்துடலாம் பாருங்கள். இதுக்குன்னு தனியாக அலைய வேண்டியதில்லை பாருங்கள். செந்தில் பாலாஜியோடைய இந்த ஒரு வழக்கு, இந்த டாஸ்மாக் வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில்
ஜஸ்டிஸ் வி மோகனா அப்படின்றவங்க அமர்வுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க வக்கீலாக இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்காக வாதாடி இருக்கிறதுனால, அவங்க தரப்பில் அவங்க ஆஜராக இருக்கிறதுனால, ஜஸ்டிஸ் மோகனா விலகி கொண்டதுனால, அதாவது ரெக்யூசல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே இந்த மாதிரி வழக்கில் ஆஜராயிருந்தாங்கன்னா அவங்க வந்து அந்த அமர்வில் இருக்க முடியாது அப்படின்றதுனால அவங்க விலகிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறொரு நீதிபதி தான் இந்த ஒரு தீர்ப்பு நம்ம செந்தில் பாலாஜிக்கு சந்தோஷமான இந்த ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறாரு. ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். கைது கிடையாது, ஆனால் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பும் செந்தில் பாலாஜி கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த தீர்ப்பு. என்ன இருந்தாலும் அவளுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயம் மட்டும் நடக்கலை. ஜஸ்ட் மிஸ்ஸு, ஜஸ்ட் எஸ்கேப். செந்தில் பாலாஜியோடைய அந்த ஒரு கைது மட்டும் நடந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது அங்கே நிற்காது. இந்த பெரிய தலை வரைக்கும் போயிருக்கோம், திமுகவில் இருக்கிற டாப் வரைக்கும் போயிருக்கோம். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம் எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி இதிலிருந்து இந்த வழக்கிலிருந்து நழுவி போகிறாரு, அவருடைய பலத்தை எல்லாம் வச்சு எந்த அளவுக்கு தப்பிச்சு போகிறாரு அப்படின்றத பார்ப்போம். டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் திமுக இப்போ நல்ல ஹேங் ஓவரில் தான் இருக்காங்க, சரியான தலைவலியில் தான் இருக்கிறாங்க. இந்த தலைவலியிலிருந்து தப்பிக்கிறாங்களா இல்லை மொத்தமாக மாட்டிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, இனிமேல் செந்தில் பாலாஜியை எங்கே பார்க்கலாம் அப்படின்ற கவலை யாருக்கும் வேண்டாம். காலை, மதியம், மாலை, இரவு எல்லா நேரத்துலையும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட வந்துக்கிட்டு இருப்பார். அங்கே பார்த்துக்கோங்களேன், அங்கே இருப்பார். அப்புறம் இன்னொரு டவுட்டு, திருவல்லிக்கேணி பக்கத்தில் இருக்கிற அந்த ஒயின் ஷாப்லலாம் இன்னும் 10 ரூபா அதிகமாக தான் வாங்கிக்கிட்டு இருக்காங்களா, இல்லை அங்கேயாவது அந்த 10 ரூபா இல்லாமல் தான் சரியான விலைக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றத யாராவது திருவல்லிக்கேணி பக்கம் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதோடு சேர்த்து உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லைக் ஷேர்லாம்.